முதலாவதாக பி துர்கா தேவி, ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி கணிதவியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. கணியன் செல்வராஜ் எழுத்தாளர் எழுதிய பேத்தி கேட்ட கதையை குறித்து அவங்களோட வாசித்து அவங்களோட புத்தக பார்வையை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார்கள். வாங்கம்மா. வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புக்கு ஆனால் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எதுவும் சொன்னது கிடையாது. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். எதுவும் தப்பு இருந்தால் அதை பொறுத்துக்கோங்க. இது இப்போ நாங்கள் படித்த கதை புக்கு பேர் பேத்தி கேட்ட கதை. அது அந்த எழுதின சார் பேர் கணியன் செல்வராஜ். இவங்க முன்னாடியே இந்த கதையை சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நல்லா சொல்கிறேனோ இல்லையோ தெரில, ஆனால் இவங்க முன்னாடி பேசுறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இல்லை இப்போ என்ன கதைன்னா நிறைய பற்றி தான் இந்த கதை இருக்குது. இதோட பேத்தி கேட்டை கதைங்கும் போது எனக்கு தாத்தாவோ யாரும் கிடையாது, 2 பேருமே. அப்போ யாருமே எனக்கு கதை சொல்லலை. நம்ம இந்த டிவியில் ஃபோனில் அப்புறம் புக்கில் இருக்க வாட்சி தான் இந்த நரி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். நான் அது ரொம்ப கெட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நரி ஒரு தந்திரமான விலங்கு, அறிவாளியான விலங்குங்கிறத நான் இந்த புக்கில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுலேருந்து என்ன சொல்ல வரலான்னா, இந்த புக்கில் இருக்கிறதையும் எனக்கு புரிஞ்சதையும் நான் இதில் சொல்கிறேன். இந்த புக்கில் இந்த பேத்தி பேர் மணிமேகலை. இதில் அவள் தாத்தாட்ட சொல்லுவா, தாத்தா உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னு கேட்கும் போது தாத்தா சொல்லும்பாங்க. அப்போ அந்த பேத்தி சொல்ல ஆரம்பிப்பா, இந்த ஒரு ஊரில் ஒரு மோசமான நரி இருந்துச்சான் அப்படின்னு சொல்லுவான். அது உடனே தாத்தா கேட்பாங்களா, என்ன மோசமான சொல்கிற, ஒரு விலங்கை நீ பார்க்காமலேயே நீ எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்மளும் ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நம்மளே ஒன்று அந்த நம்மளே ஏற்றுக்க கூடாது. ஒருத்தவங்கிட்ட பேசி பழகுறோம், ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத இதுல நம்ம சூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய யாரோடையுமே சேர்ந்து இருக்காதான், சேர்ந்து இருக்காம இந்த தான் உண்டு வேலை உண்டு தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் அப்படிதான். ஒருத்தங்கிட்ட போயிட்டு ஒருத்தங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம போய் யாரையும் போய் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. நம்ம வேலை என்னதோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணுங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய இது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் படித்தோம். இப்போ ஒரு பாதி கருத்து நான் சொல்கிறேன், பாதி கருத்து அவள் சொல்கிறான். அப்புறம் நானே சொல்லிட்டேன்னா அவளுக்கு இருக்காதுல்ல, அதனால பாதியாக சொல்கிறோம். அப்புறம் இதுல அது நரி சாப்பிட்றதுக்காக வயல்ல இரையை தேடி போகுது. அப்போ அது ரொம்ப கவனமா பொறுமையா போகும்போது அதோட கண்ணுல பயம் அச்சம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை தைரியமா எடுத்துடணும். அதை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுதான் எடுக்கணும். அந்த இதை ஒரு வேலை பண்றோம்னா அந்த வேலையை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் பண்ணணும். இது தப்பா இருக்குமோ இது சரியா இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்க கூடாது. அதுல இந்த இதுல இந்த கருத்தை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நரி யார் அது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதோட புத்தியை அது மாத்திக்காது. நம்ம எப்படியோ அது அப்படிதான் இருக்கும். இப்போ ஒருத்தங்கிட்ட நீ இதை பண்ணு, நம்ம படிக்க வேண்டாம், வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிடக்கூடாது. நம்ம படிக்கிறோம்னு இருந்தா அவங்களையும் நம்ம மைண்ட் செட்டுக்கு கொண்டு நம்மளை படிக்கணும். யாருக்காகவும் நம்மளை மாத்திக்க கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த விலங்குகள்லாம் நம்ம ஊருக்குள்ள வருது சொல்லிட்டு அதை நம்ம துன்புறுத்தி நம்ம அதை நம்ம ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனா அது உள்ள வர்றதுக்கு காரணமே நம்ம தான். அப்படி மரத்தை வெட்ட நம்ம அதோட இடத்துக்குள்ள போய் மரத்தை வெட்டுறதுனாலதான் அது அதோட இருப்பிடம் இல்லாம நம்ம இது ஏரியாக்குள்ள வருது. அப்போ இது இப்படி வருது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் அடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஒரு சில இது பார்க்கும்போது இது மனுஷங்க நம்ம இப்படிதான் பண்றோமாங்கும் போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இப்ப எவ்வளவோ உயிரினம், ஒட்டகம் முதல்ல இருந்துச்சு, அதுவும் இப்ப கிடையாது. முதல்ல கழுதை தான் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வாணிகம் பண்றோம்னா அந்த கழுதை தான் ஒவ்வொரு வழியா போச்சு, இந்த இதெல்லாம் கொண்டு போகும். ஆனா இப்போ அந்த பைக்லயே இப்ப எத்தனோரு விதமான பைக் வந்துருச்சு. பைக்கு, ஆட்டோ, பஸ்ஸுன்னு எல்லாம் வந்ததுனால இப்ப அந்த கழுதைய பாக்குறதே இல்லை. இப்ப கழுதை இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் இப்போ யானைலாம் இதுல போன காலத்துல யானை அரசர்கள்லாம் வராங்கன்னா இந்த யானை மேலதான், அரசர்கள்னா யானை மேலதான் வருவாங்க அப்படிங்கிறது
நிறைய இதில் நம்ம படிச்சிருக்கோம், எனக்கு தெரியும் இந்த கரிகால சோழன்லாம் அந்த யானை மேலே தான் வருவாங்க, அதுதான் அவங்களுக்கு பெருமைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த யானையை வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா ஊருக்கு வந்து ஒரு தடவை எப்பயாச்சும் அந்த யானையை கூட்டு வருவாங்க, அப்பந்தான் நாங்கள் அதை பார்ப்போமே தவிர யானையை இதுவரை பார்த்ததே கிடையாது. ஆனா எனக்கு வந்து இதுல நிறைய பத்தி என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாத்தையுமே சர்க்கஸ்ல வச்சு என்னென்னமோ பண்றாங்க. அது மனுஷங்க ஒரு வித்தை காட்டு எதையாட்டும் ஒண்ணு செஞ்சா அது எல்லாமே செய்யுது. ஆனா இந்த நரி மட்டும்தான், நரி எந்த இடத்துலயுமே அது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அதுக்குள்ளேயே தான் இருக்கு. அதனால இந்த நரியை நினைச்சு இப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் மற்ற விலங்கு மாதிரி இல்லாம நிறைய மாதிரி இருக்கணுங்கிறத இந்த கதையில இருந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த சார், அவங்க பேர் எனக்கு அவ்வளவா தெரியல, தப்பா சொல்லிடக்கூடாது, அந்த சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவ்வளோ. தேங்க்யூ சார்.